பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் அநேகர் வேதாகமத்தை போதிக்கிறோம், அநேகர் போதிப்பதை நாம் கேட்கிறோம். ஆனால் எந்த போதனை நாம் கேட்கும் பொழுது அல்லது எப்படிப்பட்ட போதனையை நாம் போதிக்கும் பொழுது அது அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் வளருவதற்கு உதவி செய்யும் என்றால், எந்த ஒரு போதனை வேதாகமத்தின் அடிப்படையில் போதிக்கப்படுகிறதோ அதுதான் நம்மை தேவனிடத்தில் நெருங்க உதவி செய்யும். ஒரு உதாரணம் ஒன்றை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என் கையில ஒரு பேனா இருக்கிறது. இந்த பேனா நான் பணம் கொடுத்து வாங்கினதுதான். நான் எதையெல்லாம் என் இருதயத்தில் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எழுதும் பொழுது இந்த பேனா அதற்கு வடிவம் கொடுக்கும். எப்பொழுது என்றால், இந்த பேனாவுடைய மை எதன் வழியாய் வருகிறதோ அந்த இடத்தில் நான் பிடித்து எழுதுவனேனானால் தான் அதற்கு வடிவம் கொடுக்கும். இல்ல, இது நான் பணம் கொடுத்துதானே வாங்கினேன் என்பதற்காக நான் இதை இப்படி திருப்பி பயன்படுத்துவேனால் நான் எழுதலாம், ஆனால் அது வடிவம் கொடுக்காது, அது அநேகர் படிப்பதற்கு பிரயோஜனப்படாது. அதுபோல்தான் வேதமும் வேதத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவர் எதன் அடிப்படையில் போதிக்கிறாரோ அந்த போதனையை போதிக்கும் பொழுது, அதை நாம் கேட்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்படிப்பட்ட போதனைகளை போதிப்போம், அப்படிப்பட்ட போதனைகளை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.